குட் ஈவினிங் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. நிறைய நேரத்தில் என்னால் எல்லாருக்கூடையும் பேச முடியாது, பழக முடியறது இல்லை. ஏன்னா நான் செய்யக்கூடியது ஒரு கான்வர்சேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் ஒன்று வேர்ட் ஆஃப் நாலேஜ் அல்லது அறிவின் வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரம். அதனால் நிறைய நேரத்தில் நான் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொன்னால் தான் நான் பேசுகிறது தான் நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். எனக்காக நிறைய பேர் நான் பார்க்குறேன், அவங்க பேசுகிறத பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்துக்களை வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொலீக்ஸை பற்றி நம்ம பேசுகிறோன்னு வைங்க. ஒரு மேல் கொலீக் இருக்கார், அவருடைய ஒய்ஃபை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கிறோம். சில பேர் ஆபாசமாக கமெண்ட் அடிக்கிறது, ஆபத்தை வரவழைக்கக்கூடிய கமெண்ட் அடிக்கிறது எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லை பார்த்து தான் நான் இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் மினிஸ்ட்ரிக்கே நான் வந்தேன்னு சொல்லலாம். இப்போல சபையில் காணப்படுறவங்க கூட இந்த மாதிரி பேசுகிறது வீண் பேச்சு, சீர்கேடான வீண் பேச்சு அப்படின்ட்டு பவுல் சொல்கிறார் பாருங்க. அது போல் வீண் பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இந்த கடைசி காலத்தில் அது நம்முடைய வளர்ச்சிக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் பொருந்தாத ஒரு விஷயமாக இருக்கலாம். பொதுவாக நான் சபைக்கு போகிறேன் அப்படின்னா என்னுடைய நோக்கம் கர்த்தரை தேடணுங்கிறதா தான் இருக்கணும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள் அப்படின்ட்டு இருக்க. அதனுடைய வாயின் வார்த்தைகள் நான் புத்தி பிசகினால் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு தூதனுக்கு முன்னால் சொல்லாதே, உங்களுடைய துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை அப்படின்னு வசனம் இருக்குது. இதெல்லாம் இப்போ வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஸோ சபைகள் ஆவியை இழந்தும் வளராத நிலைமையில் இருக்கிறதுக்கோ காரணம் சீர்கேடான வீண் பேச்சுன்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு விசுவாசியும் அழிக்கக்கூடியதாகவும் அது சபைகளில் விரிசல் ஏற்படுத்தக்கூடிய அது ஒரு சாத்தானுடைய தந்திரம்னு நான் சொல்வேன். ஸோ என்னுடைய வீட்டில் நான் வீண் பேச்சு, புரணிகள் எல்லாம் நான் அனுமதிக்கிறதில்ல. ஏதாவது பிரச்சனைன்னா அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அதுக்காக ஜெபிக்கணும், இல்லைன்னா அதை பற்றி பேசுறது, புரணி பேசுறது எந்த பலனையும் தர்றதில்லை. அதனால் நான் இங்கே யாரையும் அப்படி வீண் பேச்சுக்கு நான் என்னுடைய வீட்டில் அனுமதி இல்லை. ஸோ நான் தனிமையாக அதை செஞ்சுட்டு இருந்தால் கூட கர்த்தர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஆத்மாவாவது அதை புரிஞ்சுக்கிட்டா நான் அதை பெரிய விஷயமாக நான் நினைப்பேன்.